நாம எது சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஒருத்தர் சொல்லும் பொழுது எனக்கு மனசுல மறுபடியும் ஞாபகம் வரக்கூடியது நான் கேட்ட ஒரு கதை. அந்த கதையில ஒரு முனிவர் கடற்கரையில உட்கார்ந்து யோகா பண்ணிட்டு இருப்பார். ஒரு மீனவன் கடலோடி மீன் பிடிச்சிட்டு வருவார். ஒவ்வொரு தடவையும் அந்த மீனவன் மீன் பிடிச்சிட்டு கடற்கரைக்கு வரும் பொழுது இந்த முனிவர் அவரை பார்த்து கேட்பாரு, உனக்கு இந்த யோகா தெரியுமா? எனக்கு தெரியாது. உன் வாழ்க்கையில 20% நீ இழந்துட்ட. மறுபடியும் அடுத்த நாள் இதே கேள்வி. உன் வாழ்க்கையில நீ 50% இழந்துட்ட. 3வது நாள் மறுபடியும் நீ 70% இழந்துட்ட. ஏன்னா அந்த மீனவருக்கு எந்த யோகாவும் தெரியாது. அவருக்கு மீன் பிடிக்க மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி நாட்கள் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த முனிவருக்கு அந்த மீன் பிடிக்கிறவரோட அந்த பாய்மரத்துல பயணம் செஞ்சு பார்க்கணும்னு ஆசை. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, தாராளமா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாய்மரம் ஓட்டக்கூடிய அந்த ஒரு மீனவரும் இவரை தன்னுடைய அந்த படகுல ஏத்திக்கிறாரு. படகு கடலுக்குள்ள போகுது. மீனவர் வழக்கம் போல வலையை வீசி மீன் பிடிக்கிற பணியில இறங்கிட்டாரு. திடீர்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையானது மாறுது. புயல் வர்றதுக்கான அறிகுறிகள் தெரியுது. காற்றினுடைய வேகம் ரொம்ப அதிகமாகுது. கடல் அப்படியே பயங்கரமா கொந்தளிக்குது. அந்த மீனவனுக்கு தெரியுது இந்த பாய்மரம் இதை தாங்காது, இந்த ஒரு சின்ன படகு இதை தாங்காதுன்னு தெரியுது. தண்ணியில விழுக்கு தான் போறோம், ஸ்விம் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. உடனே இந்த முனிவரை பார்த்து கேட்டானா, சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டானா. ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு அந்த முனிவர் சொல்ல, அதுக்கு அந்த மீனவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சாமி, நான் ஏதோ 50% 60% என் வாழ்க்கையை இழந்துட்டேன்னு சொன்னீங்க. இப்ப உங்களுக்கு நீச்சல் மட்டும் தெரியலன்னா நீங்க உங்களோட வாழ்க்கையை 100% இங்கேயே இழந்துடுவீங்க அப்படின்னு சொன்னதா இந்த ஒரு கதை முடியும். எனக்கு இந்த கதை சொல்ற விஷயம் என்னன்னா, லைஃப்ல எப்பயுமே எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்கிற ஒரு சூழ்நிலை என்னைக்குமே வராது. நீங்க கத்துக்கிறதுக்கு இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாவே இருக்கட்டும், ஆனா நம்ம பார்க்காத கண்ணோட்டத்துல எத்தனையோ பேர் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் பெருசு, நாம தான் எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு தலகணம்ங்கிற வார்த்தை ரொம்ப பெருசா எனக்கு தெரியுது. ஒரு மூட நம்பிக்கைன்னே சொல்லலாம். இது அந்த மாதிரிதான். உண்மையே இல்லாத ஒரு விஷயத்த நம்புறது, நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையோட நம்ம வாழ்றது உண்மையாவே புத்திசாலித்தனம் இல்ல, முட்டாள்தனம். நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இதே முட்டாள்தனத்தை நம்ம வாழ்க்கையில பல பகுதிகளில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த முட்டாள்தனத்துல இருந்து இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்காவது நம்ம வெளிவர யோசிப்போமே.